சென்ற வகுப்பில் நிதித்தியாசனம், உபாசனம் இதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். எப்படிப்பட்ட தியானத்தை நாம் மேற்கொண்டாலும் அந்த தியானத்திற்கு கருவியாக இருப்பது நம்முடைய மனம். மனதை கட்டுப்படுத்துவது ஒரு விதமான தியானம். கட்டுப்படுத்திய மனதை கொண்டு ஆத்ம விஷயத்தை தியானித்தல் அது ஒரு விதமான தியானம். நம்முடைய மனதை கொண்டே மனதை முறைப்படுத்துவது ஒரு விதமான தியானம். மனது கட்டுப்பாட்டை அடைந்ததற்கு பிறகு கட்டுப்பாட்டை அடைந்த மனதை கொண்டு ஆத்ம விஷயத்தை தியானித்தல் நிதித்தியாசனம். இந்த இரண்டு விதத்திலும் மனமானது கருவியாக செயல்படுகின்றது. முதலில் நாம் பார்த்தோம், மனதை கருவியாக மாற்றி பழக வேண்டும். காரணம், இப்பொழுது நாமே மனமாக இருந்து வருகின்றோம். நம்மையே நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். நான் மனதை பார்ப்பவன், மனம் என்னுடைய கருவி என்று. மனம் நான் சேர்ந்திருப்பதை, நான் என்றதை மனதிலிருந்து பிரித்து மனதை பார்த்து கருவியாக உணர்கின்றோம். பிறகு மனதை அமைதிப்படுத்துகின்றோம். இறுதியில் மனதில் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஆத்ம விஷயத்தை தியானிக்கின்றோம். இவ்விதம் நம்முடைய மனதில் இரண்டு நடக்க வேண்டும். ஒன்று, மனதே கட்டுக்குள் வர வேண்டும். இரண்டாவது, கட்டுக்குள் வந்த மனதில் ஆத்ம தியானம் நடக்க வேண்டும். முதலில் என்ன செய்வோம்? மனதை அடக்குவதே ஒரு தியானம். மனதை நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பிறகு மீண்டும் ஆத்ம விஷயத்தை தியானிக்கும் பொழுது அது நிதித்தியாசனம் ஆகின்றது என்று பார்த்தோம். இனி நம்மிடம் இருக்கின்ற அனாத்மாவை பார்த்தால், ஸ்தூல சரீரம், பிராணன், மனம், அறிவு என்ற படிப்படியாக நம்மிடம் அனாத்மா இருக்கின்றது. நம்மிடம் அனாத்மா இருக்கின்றது என்பதனுடைய பொருள், நம்முடைய உடல் ஸ்தூலத்திலிருந்து படிப்படியாக சூக்ஷ்மமாக செல்கிறது. அப்படிப்பட்ட உடலில் நான் என்கின்ற அபிமானத்தை நாம் வைத்துள்ளோம். மனம் என்பது ஸ்தூலமான ஒரு பொருள் அல்ல, சூக்ஷ்மமான ஒரு கருவி. முதலில் நாம் புரிந்து கொள்வது, மனம் என்பது ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கருவியானது சூக்ஷ்மமானது. சூக்ஷ்மமான கருவியை நாம் ஆத்ம தியானத்திற்கோ அல்லது அந்த மனதையே அமைதிப்படுத்துவதற்கோ பயன்படுத்துவது என்பது ஆரம்பத்தில் அவ்வளவு சுலபமாக நடக்காது. தியானம் என்ற ஒரு சாதனையை செய்யவே பல படிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சாதகன் ஆரம்பத்திலேயே தியானம் என்ற சாதனையையே செய்ய முடியாது. பல சாதனைகளை தொடர்ந்து தியானம் என்ற சாதனையையே செய்ய முடியும். பிறகு தியானத்தினுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே பதஞ்சலி என்ன செய்துள்ளார்? தியானம் என்ற சாதனையை செய்வதற்கு முன் சில படிகளை நமக்கு கொடுக்கின்றார். இப்போ ஒருவர் தியானம் என்ற சாதனையை செய்ய வேண்டும். 15 நிமிடங்கள் அமர்ந்து கண்ணை மூடி அமர வேண்டும். ஒரு இடத்துல இருக்கணும்.
அதுவே சிலருக்கு முடியாது. கை காலை அசைக்காமல் கண்ணை அசைக்காமல் 15 நிமிடம் அமர முடியுமா என்றாலே பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 15 நிமிடம் மனதை நம்மிடம் அமர்த்துவது என்பது சுலபமல்ல. காரணம் என்ன? உடலையே அமர்த்த முடியவில்லை. அப்பொழுது எப்படி மனதை அமர்த்துவது? ஆகவே பதஞ்சலி சில படிகளை நமக்கு கொடுக்கின்றார். அந்த படிகள் மூலமாக நாம் சென்றால் தியானம் என்ற சாதனையை செய்ய முடியும். மனதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அந்த படிகளைத்தான் நாம் அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கின்றோம். அவரே அழைக்கின்றார் தன்னுடைய சூத்திரத்தில் அஷ்டாங்க யோக என்று. அஷ்டம் அஷ்டக அஷ்டௌ என்றால் 8, அங்கக என்றால் படிகள். 8 படிகளை முறையாக கொடுக்கின்றார். 8 சாதனைகளை கொடுக்கவில்லை, 8 சாதனைகளை படிப்படியாக கொடுக்கின்றார். முதலில் இதை செய்ய வேண்டும், இதை செய்தால்தான் அடுத்ததை செய்ய முடியும், இதை செய்தால்தான் அடுத்ததை செய்ய முடியும் என்று படிப்படியாக கொடுக்கின்றார். இப்போ உதாரணமாக இந்த இடத்திலிருந்து நாம் ரிஷிகேஷுக்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் வீட்டிலிருந்து ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று படி இருப்பது போல முதலில் இந்த சாதனை, இதில் வெற்றி கண்டால்தான் அடுத்த சாதனையே செய்ய முடியும், இதில் வெற்றி கண்டால்தான் அடுத்த சாதனையே செய்ய முடியும் என்று முறையாக ஸ்தூலமாக ஆரம்பித்து சூக்ஷ்மமாக செல்கின்றார். அவருடைய கடைசி படி மனதினுடைய முழு அமைதி. மனதினுடைய முழு அமைதியை ஆரம்பத்திலேயே பெற முடியாது. ஆகவே 8 படிகளை அவர் வகுத்து கொடுக்கின்றார். அதை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொன்றாக இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றோம். முதல் படியாக அவர் சொல்வது யமக என்ற சாதனை. முதலில் யமக. யமக முதல் சாதனை. இரண்டாவது அவர் சொல்லப் போவது நியமக என்பது. இந்த முதல் 2 சாதனை எதை பற்றி இருக்கிறது என்றால் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், செயல்களை குறித்து அமைகிறது. மனதை அமைதிப்படுத்துவதற்கு முன் நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற செயலில் ஒரு முறைப்பாடு, ஒழுங்குபாடு இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார். உடலிலிருந்து வருகின்ற செயலிலேயே ஒரு முறை இல்லை என்றால், அடக்கம் இல்லை என்றால், பிறகு உடலில் அடக்கம் இருக்காது, மனதில் அடக்கம், இந்திரியத்தில் அடக்கம் இருக்காது, மனதில் அடக்கம் இருக்காது. ஆகவே முதல் கிராஸ் ஸ்தூலமானது என்னவென்றால் நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படும் ஆக்டிவிட்டீஸ், செயல்கள். பகவான் அதை பற்றி சொல்ல போகிறார். இங்கு பதஞ்சலி அவைகளை முதலில் யமக என்று சொல்கிறார். யமக என்ற சொல்லினுடைய பொருள் டோன்ட் அப்படின்னு அர்த்தம், செய்யக்கூடாதது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவோம். செய்ய வேண்டியது டூஸ்ன்னு சொல்லுவோம், செய்யக்கூடாதது டோன்ட்ஸ். இப்போ யமக என்றால் தவிர்க்க வேண்டியது என்று பொருள். இப்போ யமகங்கிறதுக்கு தமிழ் எப்படி பொருள் சொல்லலாம்? தவிர்க்கப்பட வேண்டியவைகள். அவைகளை 5ஆக சொல்கின்றார். எதெல்லாம் தவிர்க்கணுமோ அவைகளையெல்லாம் தவிர்க்கணும். இங்கு யமக என்ற இடத்தில் 5ஐ கூறி இந்த 5ம் தவிர்க்கக்கூடியது என்று சொல்கின்றார். தவிர்க்கக்கூடிய என்ற சாதனையில் ஒரு 5 சாதனையை கூறுகின்றார். இப்போ யமக என்பதில் 5 வருகிறது. அதே போல் அடுத்தது நியமகங்கிற சாதனையை சொல்லுவார். அது டூஸ், செய்ய வேண்டும், அதுலேயும் ஒரு 5 சொல்ல போகிறார். இப்போ முதல் 2 சாதனை நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற ஆக்டிவிட்டீஸ், அதில்
அதில் ஒழுங்குபாட்டை முறையை இங்கு ஆசிரியர் பேசப் போகின்றார். இப்போ இந்த ஐந்தும் என்ன என்று பார்க்கலாம். இப்போ யமக என்றால் தவிர்க்க வேண்டியது, தவிர்க்க கூடியது. அதில் ஐந்தை சொல்கிறார். ஐந்து மட்டுமல்ல, எவ்வளவோ தவிர்க்க வேண்டியது இருக்கின்றது. இவர் எடுத்துக்கொண்டது ஐந்து. ஒன்று ஹிம்சா, ஹிம்சையை செய்யக்கூடாது. ஹிம்சையை செய்யக்கூடாதுங்கிறத சுருக்கமாக எப்படி சொல்லலாம்? அஹிம்சா. இப்போ முதல்ல என்ன சொல்கிறார்? அஹிம்சை என்று சொல்கிறார். இதை படிக்கும்போது கவனமாக இருக்கணும். யமக அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அஹிம்சை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் கிடைச்சிரும்? தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று அஹிம்சை, இரண்டாவது என்ன? சத்தியம் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம் கிடைச்சிரும்? தவிர்க்கப்பட வேண்டியது, நம்மால் விடப்பட வேண்டியது அஹிம்சை, சத்தியம் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிரும். அப்படி இல்லாமல் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஹிம்சை தவிர்க்கப்பட வேண்டும். அதை அவர் நேரடியாக அஹிம்சா என்று சொல்கிறார். இப்போ இந்த ஐந்து வரப்போகுது. தவிர்க்கக்கூடிய ஐந்தில் ஒன்று அஹிம்சா. இப்போ நம்ம எப்படி பார்ப்போம்? தவிர்க்கக்கூடியதுங்கிறத விட்டுட்டு பின்பற்ற வேண்டியதுன்னு பார்ப்போம். ஏன்னா தவிர்க்கக்கூடியது அஹிம்சான்னு சொன்னால் தவறாக புரிஞ்சிருவோம். இப்போ பின்பற்ற வேண்டிய ஐந்து சாதனை ஒன்று அஹிம்சா. வேதாந்தத்துக்கோ மனக்கட்டுப்பாட்டுக்கோ சாஸ்திரத்துக்குள்ளேயோ வந்தால் முதல் சாதனை அஹிம்சையில் தான் ஆரம்பிக்கின்றது. முடிவான சாதனையும் அஹிம்சையில் தான் முடிவடைகிறது. வேறு எங்கே இருந்தாலும் அஹிம்சையை பற்றியெல்லாம் அவ்வளோ முக்கியமாக பேச மாட்டார்கள். மோட்சத்துக்குன்னு வந்தோம் அல்லது மன அமைதி வேண்டும்னு ஒருத்தன் முடிவு செய்தால் அவன் அஹிம்சையை பின்பற்ற வேண்டும். என்ன உலகத்தில் ஒரு நியதி, நீ எதை கொடுக்கின்றாயோ அதை உலகம் உனக்கு கொடுக்கின்றது. மற்றவர்களுக்கு ஹிம்சையை நீ கொடுத்தால் நீ மன நிறைவுடன் இருக்க மாட்டாய். ஆகவே மற்றவர்களுக்கு ஹிம்சப்படுத்தக்கூடாதுங்கிறது முதல் அடிப்படை சாதனம். 3 கருவியில் நம்ம ஹிம்சப்படுத்திகிட்டு இருக்கோம். அஹிம்சை பற்றியெல்லாம் விளக்கம் பிறகு பார்க்க இருக்கின்றோம். ஒன்று உடல், வாக், மனம். இந்த 3 கருவியை நம்ம கொண்டு உலகத்துக்கு ஹிம்சை பண்ணிகிட்ருக்கோம். உடலில் மற்றவர்களை ஹிம்சப்படுத்துவோம், வாக்கில் நம்முடைய சொல்லில் ஹிம்சப்படுத்துவோம், மனதிலேயே ஒருவரை தவறாக நினச்சா அது ஹிம்சையாகின்றதாம். இந்த 3 கருவிகளிலிருந்தும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் இருத்தல். அதாவது ஒருத்தரை திருத்துறதுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் வேறு, அஹிம்சைங்கிறது வேறு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முழுமையாக அஹிம்சையை பின்பற்ற முடியும், அவருடைய டியூட்டியும் செய்யலாம். ஆனால் இங்கே அஹிம்சைங்கிறது என்ன? நம்முடைய கவனக்குறைவினாலேயோ துவேஷத்தினாலேயோ மற்றவர்களுக்கு நாம் ஹிம்சை செய்யக்கூடாது. அதனால தான் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் எந்த மிருகங்களும் இனி ஒரு மிருகத்தை ஒரு பொழுதுபோக்குக்காக கொல்லாது, நாசப்படுத்தாது. இப்போ ஒரு புலி மான் அடித்து கொள்ளுதுன்னா அதுக்கு நேரம் போகல, பொழுது போகலின்னு எல்லாம் செய்யாது. பசிக்குது, வேறு வழி இல்லை, அப்படி செய்யும். ஆனால் மனிதன்கிற ஒரே ஒரு மிருகம்தான் வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பொழுது போகலை. அந்த காலத்து ராஜாக்களெல்லாம் இன்றைக்கி ஏன் இல்லைன்னா, அவங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னா வேட்டையாடணுமா, போய் இருக்கிறவங்களெல்லாம் மிருகங்களெல்லாம் கொண்டுட்டு வர்றது. அப்படி மனிதனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னால் மற்றவர்களை ஹிம்சப்படுறதில், துயரப்படுறதில் பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். அதனால தான் வேணும்னே அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்கிறது. ஏன் சந்தோஷப்பட்டு ஆறுதல் சொல்கிறதுன்னா, பேசுகிறதுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு டாபிக் கிடைச்சாச்சு. அதனால் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் தேவையில்லாமல் போய் ஆறுதல் சொல்லாமல் இருக்கிறது தான் ஹிம்சை, அஹிம்சை. அப்படி வேண்டும்னே நம்ம தேவையில்லாமல் போய் சொல்கிறது நம்முடைய சுகத்தை காட்டிக்கொள்வது, இதெல்லாம் என்னென்னா ஹிம்சையில் வருகின்றது. இப்படிப்பட்ட சுபாவமான குணங்களிலிருந்து நீங்க வேண்டும். இதெல்லாம் தான் முதல் படியாக சொல்கிறார். அஷ்டாங்க யோகம்னு 8 படி வைக்கிறார். அதில் யமகன்னு ஒன்று வச்சு
அதுலேயும் முதல்ல எதை அவர் சொல்கிறார்? அகிம்சையில் ஆரம்பிக்கின்றார். அது அகிம்சை. இனி இரண்டாவது சத்தியம். இந்த இடத்துலையும் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னால் பொய் தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ சத்தியம்ங்கிறதனுடைய தாத்பரியம் உண்மையெல்லாம் பேசணுங்கிறதல்ல, பேசுறது உண்மையாக இருக்கணும். அதுதான். எனக்கு உண்மை தெரியுதேன்னு சொல்லி சில பேர் எப்பொழுது பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பார்கள். அது அவர்களுடைய பலகீனமாக இருக்கும். கேட்ட என்ன சொல்வார்கள் தெரியுமோ? நான் ரொம்ப யதார்த்தம், எதுவும் மனசில் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. சில சமயங்களில் உண்மை மறைக்கப்படலாம், அது பொய் அல்ல. ஒருவருக்கு ஒரு உண்மையை சொன்னோம்னா அதை வாங்கிக்கிற அளவுக்கு தகுதி இல்லை என்றால் மறைக்கப்படலாம். சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் அல்லது சில சூழ்நிலைகளில் சில பொய் சொல்லி நல்லதை நடக்க வைக்கலாம். அதெல்லாம் காமன் சென்ஸ், அதை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. உண்மை பேச வேண்டும், அதாவது பொய் பேசக்கூடாது. நம்முடைய பலனுக்காக, சுயநலத்திற்காகவோ ஏமாற்றுவதற்காகவோ பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தியானத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா சம்பந்தம் இருக்குது. காலையிலேருந்து பொய் சொல்லிட்டு தியானம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் விரதம் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி முழுமையாக பொய்யே சொல்கிறதில்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தியானம் செய்து பாருங்கள். வித்தியாசம் தெரியுதா இல்லையான்னு அனுபவிக்கலாம். இல்லை ரொட்டீனாக எப்பவும் போல் எல்லா பொய்யும் சொல்லிட்டு தியானம் பண்ணோம்னா கண்டிப்பாக தியானம் கை கூடாது. இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு நாள் தான் உண்மை பேசிடுவோன்னு பேசி பார்த்துருவோமே, பிறகு தியானம் எந்த அளவுக்கு கை கூடுதுன்னு பார்த்தா நமக்கு ரிசல்ட்டு தெரியும். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ், நம்முடைய உடலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு செயலும் நாம் செய்ய போகின்ற 15 நிமிட தியானத்தை நிர்ணயிக்கும். ஆகவே அடுத்ததாக இவர் சொல்வது சத்தியம். சத்தியம் என்றால் பொய்யை தவிர்த்தல். மூன்றாவது அஸ்தேயம். அஸ்தேயம் என்றால் திருடாமை. ஸ்தேயம் சொன்னால் திருடுதல், அஸ்தேயம்னா திருடாமை. இதனுடைய பொருள் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்காமல் இருத்தல். லஞ்சம் வாங்கிறதும் கூட ஸ்தேயம்தான். லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது முதல் கொண்டு அஸ்தேயம்தான். காரணம் என்ன? மற்றவர்களுடைய பொருளை ஏதோ ஒரு பேரில் அபகரிக்கின்றோம். இப்போ அஸ்தேயம் திருடாமை. நான்காவது பிரம்மச்சரியம். ஐந்தாவது அபரிக்கிரகம். பிரம்மச்சரியம் என்பதும் ஒரு சாதனை. இதுவும் ஆசிரமுக்கு தகுந்தாற்போல் வேறுபடும். பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு முழுமையான பிரம்மச்சரியம், இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தர்மமாக வாழுதல், அதிகமாக போகத்தில் மூழ்காமல் இருத்தல். இவ்விதம் நான்காவது பிரம்மச்சரியம். ஐந்தாவது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் என்றால் அதிகமான பொருளை வைத்து கொள்ளாமல் இருத்தல், தேவையான அளவு பொருளை கையாளுதல். பரிக்கிரகம்னு சொன்னால் அதிகமாக வச்சுக்கிறது, அபரிக்கிரகம்னா தேவையான அளவு வைத்து கொள்ளுதல், தேவைக்கு மேல் நாம் பொருளை வைத்து கொள்ளாமல் இருத்தல். இது அபரிக்கிரகம். தேவைக்கு மேலே பொருள் இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் அது நம்முடைய மனதை சிதறடிக்கும் அல்லது நம்முடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும். இந்த ஐந்தும் யமக என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தையும் சேர்ந்து அவர் யமக என்று அழைக்கின்றார். இப்போ முதல்ல என்ன செய்ய வேண்டுமாம்? அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இவைகளையெல்லாம் எந்த அளவு நம்மால் பின்பற்ற முடியுமோ அந்த அளவு பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். இதில் தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். இப்போ தியானம் யாருக்கு செய்து தியானம் கைகூட வேண்டும்னு விரும்புகிறார்களோ அவர்கள்
வைக்க வேண்டிய முதல் ஸ்டெப் படி என்னவென்றால் இந்த 5 என்று கூறுகின்றார். அபரிக்கிரகமும் முக்கியம்தான். தேவைக்கு மேலே நமக்கு பொருள் இருந்ததுன்னு சொன்னால் அதுவே நம்மை அழித்துவிடும். அதுக்கு ஒரு சிறிய கதை இருக்குது. கதை பெருசு, மிக மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் காலையில் போவார், உழுவார், பிறகு வருவார், சாதம் இருக்கு எடுத்து சாப்பிடுவார், சந்தோஷமாக இருந்தார். பிறகு ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தாராம். இந்த பேய் இருக்கே, இது டால்ஸ்டாய்ஸ்னுடைய கதை. அதனால் இந்த ஸ்பிரிட்டு, கோஸ்ட்டு இதெல்லாம் வரும். அந்த பேய் என்ன சொல்லிச்சான், தன்னுடைய சிஷ்யர் பேய்களை கூப்பிட்டு அவரை ஏதாவது ஒரு பாவம் பண்ண வை அப்படின்னு சொல்லிச்சான். அது தன்னுடைய சேவர்களை எல்லாம் அனுப்பிச்சு தான். அவன் ஒழுங்காக இருந்துகிட்ருக்கான், ஒரு பாவம் பண்ண மாட்டேங்கிறான், எதையாவது ஒரு பாவத்தை பண்ண வச்சுட்டு வான்னு சொல்லி. இந்த பேய், குட்டி பேய்கள்லாம் என்ன பண்ணுச்சான், அவருடைய ப்ரெட்டை இல்லாமல் போடுறது, இந்த மாதிரி என்னென்ன கஷ்டம் கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கறது, ஏதாவது கடவுளை திட்டிடுவானான்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணார், சரி இன்றைக்கி கடவுள் எனக்கு சாப்பாடு கொடுக்கல இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பாவமும் செய்யலை. அப்போ அவங்கெல்லாம் தோல்வியோடு திரும்பி வந்துட்டார்கள். பிறகு இந்த பெரிய பேய் போய் என்ன செய்யுதான், ஒரு லேபர் மாதிரி போய் அவரோட இருந்து ஒரு சாதாரண ஐடியா கொடுக்க, உங்களுக்கு கீழே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்து என்ன செஞ்சுதான், ஒரு பீரியடில் ஒரு சமயத்தில் என்ன கிராப்பை போட்டால் நாசமாகுமோ அதெல்லாம் சொன்ன உடனே மற்றவர்களுக்கெல்லாம் அது நாசமாயிடுது. இவருடைய செடிகளெல்லாம் நல்லா முளைச்சி தானியமெல்லாம் ரொம்ப நல்லா செழிப்பாக வந்தது. இப்படி ஒரு வருஷத்தில் இந்த பேய் என்ன பண்ணுது, கூட இருந்து அவருக்கு ரொம்ப செழிப்பை கொடுத்து அவரை பணக்காரன் ஆக்கிடுது. முன்னெல்லாம் அவர் கரெக்டாக இருக்கும், வர்றது சரியாக இருக்கும், போகிறது சரியாக இருக்கும். இப்போ தானியம் அதிகமான உடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை அப்படியே ஒயினாக மாற்றினா என்னன்னு சொல்லி அதை அப்படியே மதுவாக மாற்றி குடித்தாராம். அதுக்கப்புறம் திட்டினார், எல்லா பாவமும் செய்தாராம். அப்போ இது வெற்றிகரமாக திரும்பி வந்துடுது. பிறகு அந்த குட்டி பையெல்லாம் கேட்டுது, நீங்கள் எப்படி அவரை பாவம் பண்ண வச்சிங்கன்னு, உங்களுடைய அதுக்கு ரகசியம் என்னன்னு. அதுக்கு அந்த பேய் சொல்லிச்சான், அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே கொடுத்த அவ்வளோதான், இதுதான் ரகசியம். ஒருத்தனை பாவம் பண்ண வைக்கணும்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே கொடுத்துடணும், மீதி நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுவே அவனை நாசப்படுத்திடும். முன்ன தேவைக்கு அளவாக இருந்தது, வந்துட்டு போயிட்டு இருந்து சந்தோஷமாக இருந்தான். இப்போ தானியமெல்லாம் அதிகமாக வந்தாச்சு, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு கற்பனை பண்ணி பாருங்களேன், வீட்டுக்கு போகணுன்னு உங்கள் பெட்டி நிறையா, பீரா நிறையா பணம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படி இருக்காது. என்ன பகவான் நம்ம மீது அன்பு வச்சுருக்காரு. அப்படி இருந்ததுன்னு என்ன பண்ணிடுவோம், அடுத்த கிளாஸ் வரமாட்டேங்க, அதாவது வாங்க போயிடுவோம், கலர் டிவி வாங்க போயிடுவோம், பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுன்னா. அப்படி தேவைக்கு மேலே நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம புத்தியை அது கெடுத்து விடும். அதனால் சொல்கிறார் அபரிக்கிரகம். இப்போ இந்த 5 முதலில் ஆரம்பிக்க வேண்டியதுன்னு சொல்கிறார். இனி அடுத்ததுக்கு போவோம். நியமக, இரண்டாவது சாதனை நியமக. நியமம்னு சொன்னால் செய்ய வேண்டியது, டூஸ், செய்தாக வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது. தமிழில் சொல்லணும்னா நியமகனா கடைபிடிக்க வேண்டியது, முயற்சியுடன் அடையப்பட வேண்டியது. இதில் 5 சொல்கிறார். முதல் 1 சௌச்சம். சௌச்சம், சௌச்சம் என்றால் தூய்மையாக வைத்திருத்தல். தூய்மைன்னு சொன்னால் உடல், உடை, சுற்றுப்புறம், வீடு இவைகளையெல்லாம் தூய்மையாக வைத்திருத்தல் சௌச்சம். நம்ம உடலும் வீடும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மையாக வச்சுக்கலன்னு சொன்னால், அசுத்தமாக இருக்கிற இடத்துல மனதை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்தோம்னா மனது சுத்தமாகுமா? இப்போ மனது சுத்தமாகணும்னு சொன்னால் சூழ்நிலை சுத்தமாக இருக்கணும். ஒருவரிடம் நான் சொன்னேன், உங்களுடைய வீடு கோயில் மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக அப்படியெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், சுத்தமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறார். காரணம் என்னென்னா, கோயிலெல்லாம்
கோயில் மாதிரி வச்சுங்கன்னு நான் ஏதோ நினச்சிட்டு சொல்லிட்டேன். அவர் சொல்கிறார் இப்போ இருக்கிற கோயிலை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் நான் அப்படியெல்லாம் வச்சுக்க மாட்டேன், எங்கள் வீடு சுத்தமாக இருக்குங்கிறார். எப்படி ஆயிடுதுன்னு பாரு. கோயிலில் எப்படி இருக்கணும்னா எண்ணெய்களெல்லாம் செவுத்தில் இழுக்கி அப்படி எவ்வளவு அசிங்கமாக வச்சுக்க முடியுமோ வைத்திருக்கின்றோம். அது நம்மளுடைய கலாச்சாரத்தை குறிக்குது, மக்களுடைய மனசை குறிக்கின்றது. கோயிலும் சரி வீடும் சரி தூய்மையாக இருக்கணும். எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஆக போகுதோ தெரியல, தூய்மையாக போகுதோ தெரியல, தூய்மையாக இருக்க வேண்டும். கோயிலும் சரி பொது இடமும் சரி வீடும் சரி. வீட்டில் முன்னாடி பார்த்தா நல்லா இருக்கும், அதெல்லாம் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு உள்ளே போய் பார்க்கணும். இப்போ யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொன்னால் முன்னாடி நல்லா வைத்திருப்பார்கள். டஸ்ட்பின்னில் ஒன்று போடுறதா இருந்தாலும் தூய்மையாக போடணும், அதுக்குன்னு ஒரு பேக் வச்சு அதுக்குள்ளே போட்டு போடணும். மக்களுக்கெல்லாம் அது ரொம்ப இல்லை, என்ன செய்கிறது. ஆனால் சொல்கிறார் தியானம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு செய்து மனது அமைதி அடையணும்னு சொன்னால் தூய்மையாக வைத்து பழகித்தான் ஆக வேண்டும். அது உடலாகட்டும் உடையாகட்டும் அல்லது தலைமுடியாகட்டும், அதையும் சொல்லி ஆகணும். எல்லாத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இனி அடுத்தது இரண்டாவது சந்தோஷக. சந்தோஷக என்பது இரண்டாவது சாதனை. இதுவும் ரொம்ப முக்கியமான சாதனை. சந்தோஷம்னு சொன்னால் நமக்கு தெரிஞ்ச சொல்லு தான், அவர் சந்தோஷமாக இருக்காரான்னு சொல்லுவோமே அதே சொல்லு தான். இதனுடைய பொருள் நம்மிடம் இருப்பதில் திருப்தியை அடைதல், கண்டென்ட்மெண்ட்னு சொல்கிறார். நம்ம எவ்வளவு நம்மிடம் இருக்கோ, அது நம்முடைய பதவியாக இருக்கலாம், வாழ்க்கை தரமாக இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு சைக்கிள் தான் வாகனமாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு மாருதி எஸ்டீமாக இருக்கலாம். அப்படி யாராருக்கு எவ்வளவு தரம் வாழ்க்கை தரம் இருக்கோ, பொருள்கள் சூழ்நிலைகள் உறவினர்கள் மக்கள்லாம் கிடைச்சிருக்காங்களோ அதில் திருப்தியை அடைதல், போதுங்கிற மன. காரணம் என்னன்னு சொன்னால் எது ஒரு முடிவு, எல்லாம் என்ன சொல்லுவார்கள், நாங்கள்லாம் நடுத்தர ஆளுன்னு சொல்லுவார்கள். மாருதி எஸ்டீமில் போகிறோம்னு அதை தான் சொல்லுவான், டிவிஎஸ் 50ல் போகிறோம் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஆளுன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் இருக்கிறதுல திருப்தி கிடையாது, அதற்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் எது நமக்கு வாய்ச்சிருக்கோ அதில் திருப்தியை அடைதல் சந்தோஷக. புத்தரிடம் ஒருவர் சொல்கிறார், புத்தர் நாட்டை விட்டுட்டு அப்படியே பிக்ஷுவாக போகிறார், பக்கத்து நாட்டுக்கு போகிறார். அந்த நாட்டு ராஜா புத்தருடைய தந்தையினுடைய நண்பர். அவர் சொல்கிறார், உனக்கு அப்பா பிக்ஷுவாக நாட்டை குறைவாக கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி வந்துட்டியா, என்னுடைய ராஜ்யத்தையும் நீ சேர்ந்து எடுத்துக்கோ, நீ ஏன் ராஜாவாக இருக்கலாமே, ஏன் இப்படி பிக்ஷுவாக இருக்கன்னு எல்லாம் சொல்கிறார். அதுக்கு அந்த இடத்துல புத்தர் சொல்கிறார், ராஜா என்றும் எப்பொழுதும் சிரித்து கொண்டும் பிச்சைக்காரன் எப்பொழுதும் அழுது கொண்டும் இருப்பதில்லையே அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன, ராஜா எல்லா நேரத்துலேயும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, அவருக்கும் அழுகிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. பிச்சைக்காரன் எல்லா நேரத்துலேயும் அழுதுட்டு இல்லை, அவனுக்கு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கின்றது. அதனால் பொருள் ஒருத்தனுடைய மனதை நிர்ணயிக்காது என்று புத்தர் சொல்கிறார். அதனால் என்ன பேசாமல் இப்படியே விற்று அப்படின்னு சொல்கிறார். அவ்விதம் அவரவர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அதில் திருப்தியை அடைய வேண்டும். அது சந்தோஷக. மூன்றாவது தபக. தபக தவம். இங்கு தபம் என்று சொல்வது விரதங்கள். சில விரதங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இங்கே விரதம்னு சொன்னால் குறிப்பாக ஃபாஸ்டிங், உணவில் சில விரதங்கள் இருக்க வேண்டும். அதெல்லாம் அவரவர்களுடைய வயது, உடல், வாக்கு, செய்கின்ற செயல், அதெல்லாம் அதற்கு தகுந்தாற்போல் சில விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். உடல் மட்டுமல்ல, வேறு ஏதாவது போகங்களுக்கு அடிமையாகாமல் இருக்க ஏதாவது சில தபம் விரதங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அது மூன்றாவது தபம். நான்காவது ஸ்வாத்யாயக.
சுவாத்தியாயக என்றால் சாஸ்திரத்தை படித்தல், ரீடிங். ரீடிங் ஹேபிட்னு சொல்வார்கள் அல்லவா. டிவி வந்ததுலேருந்து அது போயிடுதுன்னு சொல்கிறார்கள். டிவி என்ன பண்ணிச்சான், ரீடிங் ஹேபிட்டு போக வச்சுடுதான். சீயிங் ஹேபிட் தான் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும். பார்த்துட்டு இருக்கிற ஹேபிட், படிக்கிற அவர்களுடைய வாழ்க்கையை படித்தல்னு சொல்லி நல்ல விஷயங்களை நாம் படித்தல். அப்படி படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு வரும். இப்போ ஒருவருக்கு 40 வயசு ஆகிருக்குன்னு வச்சுக்குவோமே, அதில் ஒரு 30 வருஷமாக நல்லா ரொம்ப படிச்சிருக்காருன்னு சொன்னால், அவர் படிக்கிறதுனால 200 வருஷம் வாழ்ந்திருந்தால் என்ன அறிவு அடைய முடியுமோ அதை அடைஞ்ச முடியும். காரணம் என்ன, ஒவ்வொரு புஸ்தகங்கிறது ஒவ்வொரு அறிவு. ஒருவர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதினார்னு வச்சுக்குவோமே, அது எதை குறிக்கின்றது, அது அவருடைய முழு வாழ்க்கையினுடைய சாரமாக இருக்கின்றது. அது யாருடைய ஆட்டோபயோகிராஃபி படிக்கணும்னு இருக்குது. சில பேர் யாருடையதோ படிச்சுட்டு இருப்பார்கள். யாரதை படித்தா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லதோ அவர்களுடைய சரித்திரத்தை படிக்கணும். அந்த சரித்திரங்கிறது என்ன, அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாரம். அந்த வாழ்க்கை வாழாமையே அந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம ஞானத்தை அடைந்து விடலாம். ஆகவே படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல்ல புஸ்தகங்கள், இந்த அண்டர்லைன் பண்ண வேண்டியது, நல்ல புஸ்தகங்களை படிக்க வேண்டும். ஏன்னா சில புஸ்தகம் குடும்ப பத்திரிகைன்னு எழுதியிருக்கும், ஆனால் அது குடும்பத்துக்கே ஆகாத பத்திரிகையாக இருக்கும். அப்படி இல்லாமல் நல்ல புஸ்தகங்களை படித்தல், அது சுவாத்தியாயக. இனி 5வதாக கூறுகின்றார், ஈஸ்வர பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானம் என்றால் பூஜை அல்லது இறை வழிபாடு, பகவானை வழிபடுதல். ஈஸ்வர பிரணிதானம் இதெல்லாம் ஒரு அங்கமாக சொல்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒருவர் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும், காரியம் இருந்தாலும், பகவானை வழிபடுவதற்கு என்று கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும். நியமப்படி தான் பூஜைங்கிறதெல்லாம் கிடையாது. அவரவர்களுக்கு என்ன நியமம் சொல்லி கொடுத்தார்களோ தெரிகின்றதோ அந்த நியமப்படி சிறிது நேரமாவது இறைவனை குறித்து நாம் வணங்க வேண்டும். அந்த வணக்கத்துடன் நம்முடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் அல்லது முடிக்க வேண்டும். அப்படி இறை வழிபாடு. என்ன, யோக சாஸ்திரம்னு சில பேர் யோகத்திற்கு விடுவார்கள். பலரிடம் நாம் பார்க்கின்ற ஒரு பலகீனம், யோகத்துக்கு வந்தவர்களிடம் பக்தி இதெல்லாம் போயிடும். பல பேர்த்துக்கு போயிருக்கிறத பார்க்கலாம். காரணம் என்னென்னா, மனக்கட்டுப்பாடு, தியானம் சொல்லி அது ஒரு டெக்னிக்கலாக போய் பகவானை மறந்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடும் சேர்ந்து யோகத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா யோக சூத்திரத்தை எழுதினவரே சொல்கிறார், ஈஸ்வர பிரணிதானம் ஒரு அங்கம். இப்போ இப்பொழுது 2 பார்த்துருக்கோம், யமக நியமக என்று. இப்போ யமக என்பது அஹிம்சா, சத்தியம் முதலிய 5. நியமக என்பது சௌச்சம், சந்தோஷக, தபக, சுவாத்தியாயக, ஈஸ்வர பிரணிதானம். இந்த 10 சாதனையையும் சேர்ந்து 2 சாதனையாக பதஞ்சலி சொன்னார். இதில் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார். நம்ம மனதை கட்டுப்படுத்தி மோட்சத்தை அடையணுங்கிற லட்சியத்துக்கு இப்படி இந்த 10உடன் ஆரம்பிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் பார்த்தோம்னா நம்முடைய உடல், மனம், வாக் இதிலிருந்து வெளிப்படுகின்ற செயலில் இவைகள் இருக்கின்றது. இனி அடுத்ததாக 3வதற்கு வருகின்றோம். 3வது ஆசனம். ஆசனம் என்பது உடலுக்கான பயிற்சிகள், உடல் பயிற்சி. முன் 2ம் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற செயலில் இருக்க வேண்டிய பயிற்சி. இந்த உடம்பிலிருந்து செய்கிறோம், தூய்மையாக வச்சிருக்கிறது, தபஸ் பண்ணுறது, இவைகளெல்லாம் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள். அதில் ஒழுங்குபாட்டை வகுத்து கொடுத்தார்.
இப்பொழுது உடலிலேயே ஒழுக்கம் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக உடலில் செய்யப்படுகின்ற பயிற்சியை ஆசனம் என்று சொல்கின்றார். இது அன்னமய கோஷத்தை சரிப்படுத்தும். ஆசனம்ங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், விதவிதமான ஆசனங்கள் இருக்கின்றன. இந்த ஆசனத்தில் நம்ம 10 பேர்த்தோடு போய் சண்டை போடுறதுக்கு சக்தி வரும்னு எதிர்பார்க்க கூடாது. இந்த ஆசனம் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். 1 மணி நேரமாவது கிளாஸில் கையை காலை அசைக்காமல் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லது எந்த ஒரு செயலையும் நம்ம தொடர்ந்து செய்வதற்கு ஆரோக்கியத்தை நமக்கு ஆசனம் கொடுக்கும். அந்த ஆசனங்கள் 3ஆவதாக பேசப்படுகின்றன. இப்பெல்லாம் இந்த ஆசனங்கள்லேயே விதவிதமாக காலத்திற்கு ஏற்றாற்போல் வந்துள்ளது. ஆசனம்ங்கிற விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதற்கு மேலே இவர் சொல்ல போகிற விஷயத்துலையெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பதஞ்சலி இந்த முதல் 2ஐயும் செஞ்சுட்டு 3ஆவது செய்வார்னு நினச்சி எதிர்பார்க்கிறார். அடுத்தது சொல்ல போகிறது ஆசனத்தை பண்ணிட்டு செய்வார்னு சொல்ல போகிறார். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படியாக செய்து செய்வார்கள்னு எதிர்பார்த்து சொல்கின்றார். இப்போ நம்முடைய உடல் அளவில் உணவு கட்டுப்பாடு, உறக்கம், செயல் இதில் எல்லாம் ஒழுங்குபாடு இல்லாமல் ஆசனத்தை செய்து அதுவும் முறையில்லாமல் செய்தால் உடலுக்கே சில கேடுகள் விடலாம். அதனால் ஆசனத்தை எல்லாம் கவனமாக முறையாக படித்தவரிடம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ஒழுங்காக இருக்கிறதே நல்லது. இப்போ 6வது அத்தியாயத்தை படிக்க ஆரம்பித்து ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிடக்கூடாது. அப்புறம்லாம் கீழ்ப்பாக்கத்து பக்கத்தில் தான் அவர் கிளாஸ் போயிட்டு இருந்தார், இப்போ என்னமோ ஆயிடுதுன்னு சொல்லுவார்கள். ஏன்னா இந்த 6வது அத்தியாயத்தை படித்த உடனே யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சில பேர்த்துக்கு ரொம்ப வேகமாக பண்ண ஆரம்பித்து ஒன்றும் ஆயிடக்கூடாது, நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஆசனம்னு கேட்ட உடனே சில பேர்த்துக்கு ஆசனம் பண்ணணும்னு ஆசை வந்துடும். செய்யலாம், முறையாக, அது முறையான வயசில் வேற ஆரம்பிக்கணும். அந்தந்த வயதுக்கு தகுந்தாற்போல், உடல் நிலைக்கு தகுந்தாற்போல் முறையானவர்களிடம் பயில வேண்டும். ஒரு ஆசனம் ஒன்றும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஆசனம் என்ன தெரியுமோ? சவாசனம். உங்களுக்கு ஒரு ஆசனம் பண்ணால் உங்களை ஒன்றும் வரக்கூடாதுன்னா சவாசனம். பேசாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதா ஒரு ஆசனம். மற்ற எக்ஸசைஸ் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அதனால் ஆசனத்தை பற்றி நான் அதிகமாக சொல்லலை. அடுத்தது 4வது பிராணாயாமக. இதை பற்றி ஏற்கனவே 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி அவர் பதஞ்சலி ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மமாக போகிறார்னு பார்க்கலாம். முதல்ல உடலிலிருந்து வருகின்ற ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசினார். பிறகு ஸ்தூல சரீரத்தினுடைய ஒழுங்குபாட்டை பற்றி பேசினார். அடுத்ததாக பிராணனுடைய ஒழுங்குபாட்டை பற்றி பேசுகிறார். பிராணன் நம்முடைய மூச்சுக்காற்று, அதை ஒழுங்காக முறைப்படுத்துதல். பிராணாயாமமும் அப்படித்தான். பிராணாயாமமும் முறையாக செய்யணும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய மனதை, உடலை பாதிக்கும். ஏன்னா இது எச்சரிக்கை விட வேண்டியது இருக்குது. பிராணாயாமங்கிறது ஒரு நல்ல சாதனை. நம்முடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சாதனை. காரணம் என்னன்னு சொன்னால், மனோமய கோஷத்துக்கும் அன்னமய கோஷத்துக்கும் இடையில் இருக்கிறது பிராணமய கோஷம். பிராணனை கட்டுப்படுத்தினோம்னா உடலை கட்டுப்படுத்தலாம், நல்லா பசி எடுக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பிராணனை கட்டுப்படுத்தினா மனதை கட்டுப்படுத்தலாம். இப்போ பிராணனை பிடிச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற மனோமய கோஷம், கீழே இருக்கிற அன்னமய கோஷத்தை முறைப்படுத்தலாம். ஆனால் இவைகளெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்கிறதுக்கு முன்னாடி உடல் அமைப்பு நல்லா இருக்கணும், ஆசனமெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக செஞ்சுருக்கணும். பிறகு முக்கியமாக உணவு கட்டுப்பாடு இருக்கணும். முக்கியமாக உறக்கமெல்லாம் ஒழுங்காக ஏற்கனவே இருந்துகிட்ருக்கணும். இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் அடுத்தது பிராணாயாமம் செய்யலாம். இதில் எல்லாம் தகராறாக இருந்துட்டு பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிறகு பாதிக்கப்படும். இது 4வது. 5வது பிரத்யாகாரக. 5வது சாதனை பிரத்யாகாரக. பிரத்யாகாரம் என்பது இந்திரிய ஒழுக்கம், ஞானேந்திரிய ஒழுக்கம்.
உடலிலிருந்து பிராணனுக்கு வந்தார், பிராணனிலிருந்து இந்திரியத்துக்கு போகிறார், மனசுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்திரியத்திற்கு செல்கின்றார். இப்போ மனசை சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொன்னால், உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னு சொன்னால் எப்படி? உடலுக்குள்ளே கொடுக்குற உணவு நல்லதாக இருக்கணும். நல்ல உணவை கொடுத்தோன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி நம்முடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உள்ளத்துக்கு 5 ஞானேந்திரியங்கள் வழியாக உணவு கொடுத்துட்ருக்கோம். கண்ணு வழியாக மனசுக்கு சாப்பாடு போகுது, காது வழியாக மனதுக்கு உணவு போகுது. இப்படி 5 ஞானேந்திரியங்கள் வழியாக 5 ஞானேந்திரியங்கள் வழியாக அசுத்தமான உணவை கொடுத்துட்டு பிறகு மனசை அடக்கணும்னா என்ன ஆகும்னா, எக்ஸலேட்டர் அமுத்திட்டு பிரேக் போடுற மாதிரி. அப்படி போட்டால் என்ன ஆகும்னா கார் சரியாக நிற்காது. அதுபோல் முதல்ல மனதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி மனதுக்கு கொடுக்குற ஆகாரத்தை சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார். இப்போ மனதுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ அசுத்தங்கள் இருக்குது, அதை நீக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? முதல்ல அசுத்தத்தை போட்டுட்ருக்காதன்னு சொல்கிறார். மேற்கொண்டு அசுத்தத்தை மனசில் போடாத, அதை நிறுத்திட்டு பிறகு இருக்கிற அசுத்தத்தை நீக்க வேண்டும்னு சொல்கிறார். இப்போ பிரத்யாகாரகன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை, மனதிற்கு ஆரோக்கியமான விஷயங்களை மனதிற்கு கொடுத்தல். கண் வழியாக, காது வழியாக, குறிப்பாக கண்ணும் காதும். கண்ணு வழியாக நல்லதை பார்க்கறது, காது வழியாக நல்லதை கேட்டல். நல்லதை பார்க்கறதுனா நல்ல புஸ்தகத்தை படிக்கிறது, எது மனதுக்கு நன்மையை ஆரோக்கியத்தை கொடுக்குமோ அதை செய்தல். பிரத்யாகாரகன்னு சொன்னால் வேதாந்தத்தில் நம்ம தமக அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பதஞ்சலியினுடைய வார்த்தையில் பிரத்யாகாரக. முதல்ல தமகங்கிறத மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, சமக தமகன்னெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் நம்ம வேதாந்தத்தில் ஒரு சாதனையை சொல்லுவோம், தமக இந்திரிய ஒழுக்கம். அதையே பதஞ்சலி பிரத்யாகாரகங்கிற சொல்லில் சொல்கிறார். இனி அடுத்தது 6வது தாரணா. தாரணா தாரணா என்பது மனதை குவித்தல், ஃபோக்கஸிங் த மைண்ட். மனதை ஒரு காரியத்தில் ஈடுபடுத்துதல், மனதை பொருத்துதல். 6வது படிக்குத்தான் மனசுகிட்டேயே வர்றார். இதுவரைக்கும் மனசை பற்றி அவர் பேசவே கிடையாது. பதஞ்சலியினுடைய முக்கிய நோக்கமே மனதை அமைதிப்படுத்துறது தான். அவர் மனதை பற்றி எப்போ பேசுகிறார்? 5 படிக்கு அப்புறம் பேசுகிறார். மனதை குவித்தல், ஃபோக்கஸிங் த மைண்ட். இந்த பிரத்யாகாரத்தில் என்ன பண்ணுறோம்? மனதை இந்திரியங்கள் வழியாக வெளியே விட்டு விட்டு நாசப்படுத்துறதில்லை. இந்திரியங்களை எல்லாம் ஒரு டேம் பண்ணுறோம். பிறகு அந்த மனசை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்தில் மனதை செலுத்துதல். 5வது சாதனை குறிப்பாக தவறான விஷயத்திலிருந்து மனதை எடுத்து கொள்ளுதல். ஏன்னா மனசுக்கு துவாரம் 5 இந்திரியங்கள். 5 இந்திரியங்களை அடைச்சிட்டோம்னா மனசுக்கு வழி கிடையாது, கேட்வே கிடையாது. அப்படி தவறான இடத்துக்கு போகாமல் பார்த்துக்கிறது 5வது சாதனம். 6வது சாதனையில் சரியான இடத்துக்கு மனதை செலுத்துதல் 6வது சாதனை. தவறான புஸ்தகங்களை படிக்காமல் இருக்கிறது 5வது சாதனை. நல்ல புஸ்தகங்களில் மனதை வைத்தல் 6வது சாதனை. இப்போ 6வது சாதனை என்னன்னு சொன்னால் மனதை நல்ல இடத்தில் வைத்து பழகுதல். மனதை ரீடைரக்ட் பண்ணுறது. ஏற்கனவே தவறான விஷயத்தில் மனது போயிட்டுருக்கு. இது சரியான விஷயத்தில் மனதை திருப்புதல் 6வது சாதனை. இனி 7வது தியானம். 7வதாக அவர் சொல்கிறார், தியானம்ங்கிற சாதனையை செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? நம்மெல்லாம் நேராக போய் இந்த 6ஐயும் பண்ணிவிட்டு 7வதுக்கு தான் தியானத்துக்கு வரணும். இந்த 6ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியானம்ங்கிற சாதனையை முயற்சி செய்தால் கைகூடலாம்னு சொல்கிறார். இது ஒன்றுமே செய்யாமல்
ஹிம்சையில் ஆரம்பித்து தியானத்தில் உட்காரணும்னு சொன்னால் எப்படி கை கூடும்? ஆகவே சொல்கிறார், இந்த 6ம் முடிஞ்சு 7ஆவதாக செய்ய வேண்டிய சாதனை தியானம். இவர் தியானத்துக்கு சொல்கிற லட்சணத்தை கேட்டால் நம்ம மனசில் ஒரு ஆறுதல் வரும். என்ன தெரியுமோ, தியானத்துக்கு என்ன லட்சணம் சொல்கிறார்? நாம் எந்த ஒன்றை தியானத்துக்கு எடுத்துக்கொண்டோமோ அதில் மனது சென்று சென்று வருதல் தியானம்னு சொல்கிறார். இப்போ ஓம் நம சிவாயான்னு நினைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதில் மனது சென்று சென்று வருதல் தியானம்னு சொல்கிறார். இப்போ தியானத்தில் முழு மன அமைதியை இருக்கும்னு சொல்லி பதஞ்சலி எதிர்பார்க்கவில்லை, எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்கிறார். நம்ம தியானம் பண்ண அமர்றோம், எதை நினைக்க விரும்புகிறோமோ அதை முழுமையாக நினைக்க முடிவதில்லை. வேறு சில எண்ணங்கள் நம்முடைய மனதை தாக்குகின்றது. பிறகு என்ன செய்கிறோம்? முயற்சி செய்து அந்த எண்ணங்களை நீக்கி எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் இருக்க முயற்சி செய்கின்றோம். இதை தியானம்னு சொல்கிறார். இப்போ தியானம்னு சொன்னால் சஜாதீய விருத்தின்னு விஜாதீய விருத்தின்னு நம்ம மனசில் 2 எண்ணங்கள். சஜாதீய விருத்தின்னு சொன்னால் அதே விதமான எண்ணங்கள் சஜாதீயம். விஜாதீயம்னு சொன்னால் அதற்கு விபரீதமான எண்ணங்கள். இப்போ சஜாதீய விருத்தியில் இருக்க முயற்சி செய்யும் பொழுது விஜாதீய விருத்தி தாக்கும் பொழுது அந்த தாக்குதலிலிருந்து நீங்கி சஜாதீய விருத்தியில் இருக்க முயற்சி செய்கின்ற சாதனை தியானம். அதனால தான் தியானம் செய்யும்போது எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் போகுதேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் தியானம். அது தவறு கிடையாது, மனதினுடைய இயற்கை. சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடும், என்னுடைய மனசு தான் இப்படியா, இல்லை எல்லாத்தருடைய மனசு இப்படி தான் 4 பேர்த்திட்ட கேட்டுக்குவார்கள். உன் மனசு தியானம் பண்ணால் இப்படி தான் இருக்கா, இல்லை பகவான் என்னோட மனசு மட்டும் இப்படி படைச்சிருக்காரா, எல்லாம் அப்படி சொன்னோன்னு ஒரு திருப்தி வந்துடும். எல்லாத்துக்கும் இதே கதி தான். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டு போன உடனே முதல்ல என்ன பார்ப்போம்? அப்படியே எல்லா இடத்துக்கும் போயின்னா சந்தோஷம், சரி எல்லா இடத்துக்கும் போனது தான் அப்படின்னு சொல்லி. அதுபோல் எல்லாருடைய மனதும் ஒன்று தான். அது உங்கள் மனசாக இருக்கலாம், நம்ம மனசாக இருக்கலாம், பகவானுடைய மனசாக இருக்கலாம், ராமகிருஷ்ணர்தாக இருக்கலாம், விவேகானந்தரதாக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணருடைய மனசாக இருக்கலாம், வியாசருடைய மனசாக இருக்கலாம். மனது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பகவான் படைச்சிருக்கார். சில மகான்களெல்லாம் தியானத்தை அடைஞ்சிட்டாங்களேன்னா முயற்சியில் அடைந்தார்கள். ஒரு பெரிய ஒரு மனிதனால் ஒன்று அடைய முடிஞ்சதுன்னு சொன்னால் நம்மளும் மனிதர்கள், நம்மளாலையும் அது அடைய முடியும். என்ன தேவைன்னா விடாமுயற்சி தேவை, அவ்வளவுதான். இப்போ தியானம்னு சொல்லும்போதே அவர் என்ன சொல்கிறார்? நாம் எதை தியானிக்க விரும்புகின்றோமோ அதற்கு விபரீதமான விருத்திகளுடன் நடக்கின்ற போராட்டம் தியானம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மனசில் போராடிட்டு இருக்கிறது தான் தியானம். அப்போ இங்கேயும் போராட்டம் தானேன்னு சொன்னால், இந்த போராடுவதற்கும் கூட சக்தி இல்லாமல் இருப்பவர்கள் ஆரம்பத்தில் இருப்பவர்கள். தியானம்னு சொன்னால் இந்த 6 சாதனையை செய்தாதான் இந்த போராட்டத்தையே நடத்த முடியும். இப்போ ஒரு ராஜா இனியொரு ராஜா கிட்ட போய் போராடணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா? இப்போ நம்ம போய் இப்போ வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற செஸ் சாம்பியன்கிட்ட போய் போராட முடியுமா? அவர்கிட்ட போய் போராடணும்னாலும் கூட, இப்போ காஸ்பரோ கிட்ட போய் உட்காரணும்னாலும் கூட நமக்கு என்ன வேணும்? எவ்வளவோ தகுதிகள் வேண்டும். அப்படி போராடுவதற்கு தான் இத்தனை சாதனை சொல்கிறார். அப்படி போராடுதல் தியானம். எவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கிறதுனா அடுத்த சாதனை சமாதிஹி. 8வது சாதனை சமாதி. இங்கே சமாதி என்றால் தியானம் பக்குவம் அடைந்து மனதினுடைய அமைதி, தியானத்தினுடைய முதிர்ச்சி அப்படின்னு அர்த்தம்.
ரொம்ப நாள் போராட வேண்டாம், கொஞ்ச நாள் போராடினால் நம்ம மனசில் என்ன கிடைக்கும்னு சொன்னால் சமாதிஹி. இப்போ சமாதி அப்படிங்கிறது பலன், தியானத்தினுடைய பலன் சமாதிஹி. சமாதின்னு சொன்னால் மனதினுடைய அமைதி, போராட்டத்தினுடைய அமைதி. இப்போ சமாதியில் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், எதை குறித்து நம்ம சிந்திக்க விரும்புகிறோமோ அதிலேயே எந்த விஜாதீய எண்ணங்களும் வராமல் அமைதியாக மனம் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ், இந்த நிலையை நம்ம முதல் நாள் தியானத்தில் உட்கார்ந்த உடனே எதிர்பார்க்க முடியுமா? பலர் தியானத்தில் தோல்வியடைய காரணம் ராங் எக்ஸ்பெக்டேஷன். ஆரம்பத்திலேயே இந்த அமைதி வேணும்னு எதிர்பார்க்கிறது தான். அதை முதல்ல நீக்கணும். இப்போ நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்? கொஞ்ச நாளைக்கு என்னுடைய மனசு அடங்காது, அடங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மெதுவாகத்தான் அடங்கும்னு ஏற்கனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு பக்குவத்தோட தியானத்துக்கு செல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னால் தியானத்தை ஆரம்பித்தோம்னா நமக்கு முதல் வருவது துக்கம், ஒரு கில்ட்டு ஃபீலிங் வரும், குற்ற உணர்வு வரும். என் மனசு இப்படி இருக்கின்றதே அப்படின்னு துயரம்தான் நமக்கு வரும். அது வரக்கூடாது. காரணம், தியானத்தினுடைய பலன் பயிற்சியினால் அதிக காலத்திற்கு பிறகு அடையப்படும், ஆனால் நிச்சயமாக அடையப்படும். அது மட்டுமல்ல, இப்போ தியானத்தினுடைய பலன்னு சொன்னால், இப்போ கிணறு வெட்டுற உதாரணத்தில் 60 அடி தோன்ற வரைக்கும் தண்ணி வராது, 60வது அடியில் தண்ணி வரலாம். அப்படி சமாதியில் தான் வரும்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல என்ன உதாரணம்னா, சாப்பிட்ற உதாரணத்தை எடுத்துக்கணும். ஒருவருக்கு ரொம்ப பசிச்சிருக்குன்னு சொன்னால், ஒரு 8 இட்லி சாப்பிட்டா அவருக்கு பசி ஆறும்னு சொன்னால், 8வது இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் திடீர்னு பசி போகும். நல்ல ஒவ்வொரு இட்லி சாப்பிட சாப்பிட அவருக்கு என்ன ஆகும், அந்தந்த கஷ்டம் போகிறது போல் இதில் நம்ம ஒவ்வொரு சாதனை செய்ய செய்ய மனதில் இருக்கின்ற அமைதியின்மை போய் படிப்படியாக நமக்கு வரும். அதனால் சமாதி வர்ற வரைக்கும் மனசு கஷ்டமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அஹிம்சையில் ஆரம்பித்தா அந்த அஹிம்சைக்கு என்ன பலனோ அந்த சாந்தி அடைவோம். அப்படி படிப்படியாக மனசாந்தியை அடைவோம். தியானத்தில் இருக்கும் பொழுதே மனது அமைதியை அடையும். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். கடைசியில் தியானத்தினுடைய பலன் சமாதிஹி. இப்படி பதஞ்சலி என்ன பண்ணியிருக்கார், அஷ்ட அங்க யோகம்னு சொல்லியிருக்கார். இதில் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம்னா, 7 இதை நம்ம ஸ்டெப்பாக சொன்னோம், படியாக சொன்னோம். 8வது சமாதிங்கிறத பலன்னு சொன்னோம். இப்போ அங்கே அஷ்ட அங்கமா சப்த அங்கமானு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகமெல்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லக்கூடாது, படித்தா வந்துடும், சிந்திச்சா இந்த சந்தேகம் வந்துடும். 7 சாதனைன்னு நம்ம சொல்லி சமாதி அப்படிங்கிறத பலனாக நம்ம சொன்னோம்னா, இங்கே சமாதிங்கிறத சாதனைன்னு வேற சொல்கிறாரே. அஷ்ட அங்க யோகம்னு சொன்னால் தியானம்ங்கிறது வரைக்கும் சாதனையாக சொல்லிகிட்டு இருந்தோம். சமாதிங்கிறத நம்ம என்ன சொன்னோம், தியானத்தினுடைய பலன்னு சொன்னோம். இப்போ தியானத்தினுடைய பலன் சமாதின்னு சொன்னால் அது எப்படி அங்கமாகும் என்ற சந்தேகம் வரும் பொழுது வேதாந்தத்தில் நம்ம சொல்கிறோம், சமாதியும் அங்கம்தான். காரணம் என்னன்னா, சமாதியில் முழு மன அமைதி கிடைக்கின்றது. அந்த மன அமைதியை வைத்து ஆத்ம தியானம் நிதித்தியாசனத்தை செய்ய வேண்டும். இப்போ சமாதி அப்படிங்கிறது நிதித்தியாசனத்துக்கு அங்கமாக இருக்கின்றது. ஆத்ம தியானத்தை செய்ய சமாதி என்பதும் ஒரு படியாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது. யோக சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் சிலர் சமாதி தான் முடிவுன்னு சொல்கிறார்கள், சமாதி அடைஞ்சிட்டோம்னா போதுன்னு சொல்கிறார்கள். அவர்கள் சமாதிக்கு கொடுக்கிற லட்சணம்
மனதில் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறார்கள். யோக சாஸ்திரத்தை தவறாக புரிந்தவர்களுடைய கருத்து, மனதில் எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வர வேண்டும். மனதில் எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வருவது முடிவுன்னு சொல்கிறார்கள். நாம் வேதாந்தத்தில் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மனதை நாசப்படுத்துவதோ, மனோ நாசம் மோட்சம்னு சொல்வார்கள். மனதை நாசப்படுத்துறது மோட்சம் அல்ல. மனதை நாசப்படுத்துறது மோட்சம்னு சொன்னால் இந்த டேபிள் புஸ்தகமெல்லாம் என்னைக்கே மோட்சத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு ஏது மனசு? பிறகு மனதில் எல்லா எண்ணங்களையும் நீக்குதல் மோட்சங்கிறது அல்ல. நம்ம என்ன சொல்கிறோம்? மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி அமைதியான மனதை கொண்டு ஆத்ம ஞானத்தில் நிஷ்டை அடைதல் மோட்சம். இப்போ மோட்சங்கிறது மனசில் இருக்கிற அறியாமையை நீக்கி ஞானத்தில் நிஷ்டை அடைதல். இப்போ வேதாந்தத்தினுடைய பார்வையில் சமாதி என்ற சொல்லினுடைய பொருள் மனோ நாசமல்ல, மனதிலுள்ள எண்ணங்களை நீக்குதல் அல்ல, மனதினுடைய முழுமையான அமைதி. இந்த அமைதியை ஆத்ம ஞானம் இல்லாமலும் கூட அடைய முடியும். ஞானத்தையே அடையாமல் வெறும் யோகாபியாசம் பண்ணாவே அடைஞ்சிடலாம். அப்படி அடைகின்ற அமைதி தாற்காலிகமாகத்தான் இருக்கும். பிறகு இந்த உலகம் அவர்களுக்கு சத்தியமாக இருக்கும். சூழ்நிலைகள் வரும்பொழுது காமக்ரோதங்களெல்லாம் அவர்களுடைய அமைதியை நீக்கிவிடும். இப்போ ஞானம் இல்லாமல் சமாதி வரைக்கும் போகலாம், ஆனாலும் அது மோட்சம் அல்ல. இந்த சாதனைகளெல்லாம் செய்து சாஸ்திரத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஞானத்தை அடைந்து இப்படிப்பட்ட மனதினுடைய துணை கொண்டு ஞான நிஷ்டை அடைதலை நாம் மோட்சமாக கூறுகின்றோம். இப்போ இங்கே சமாதிங்கிறதும் நம்மை பொறுத்த வரைக்கும் அங்கம். பதஞ்சலியும் அங்கம்னு தான் சொல்லியிருக்கார். சிலர் அதற்கு மொழி விளக்கம் கொடுப்பவர்கள் சமாதிய முடிவாகவும் எல்லாத்தையும் மறந்துறது மோட்சம்னு சொல்கிறார்கள். அது தவறு. இப்போ இந்த 8 அங்கங்களை அஷ்டாங்க யோகம் என்று நாம் அழைக்கின்றோம். இனி நாம் அடுத்த வகுப்பில் 6வது அத்தியாயத்திற்குள் செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.